Hi friends, welcome to AK Trading. இப்போ என்ன பார்க்க போகிறோம், மிட் கேப் நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். மிட் கேப் நிஃப்டி நான் மண்டே எக்ஸ்பிரி இருக்குது. அதுக்கு இன்னைக்கு லாஸ்ட் ட்ரேடிங் ஃப்ரைடே என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 12,280, ஹை 12,303, லோ 12,210. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் இருக்குது 12,250. இப்போ பணம் இது ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான். ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நெகட்டிவ் க்ளோசிங் தான் வச்சுருக்கு. சென்செக்ஸ் எல்லாமே ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான் வச்சுருக்காங்க இன்றைக்கி. ஸோ மண்டே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மண்டே ஃப்ரெஷ்ஷு ப்ரீமியம் வேறு இருக்கும். ஏன்னா மந்த்லி ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அப்படிங்கிறதால ஒரு ஃப்ரெஷ் ப்ரீமியம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட லோ அண்ட் ஹையை தான் எல்லா இண்டெக்ஸுக்கும் நம்ம வாட்ச் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதத்துக்கான லோ அண்டு ஹை ஃபஸ்ட்டு ட்ரேட் என்ன நடந்தது எதை பண்ணி வச்சுன்னா அதுக்கு ஒரு மாதிரி மூவ் பண்ணி போகணும். ஸோ நமக்கு 12,250 மிட் பாயிண்ட், அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸாக இருக்குது. அதோட கால் ஆப்ஷன்ஸ் 50, புட் ஆப்ஷன் 64, மொத்தம் 114 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. அதன்படி பார்க்க போனால் நமக்கு ரெசிடன்ஸ் 1 இருக்க போகிறது 12,200, ரெசிடன்ஸ் 2 இருக்க போகிறது 12,364, சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 12,186, சப்போர்ட் 12,136. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி ரெண்டுக்கும் மிட் பாயிண்டாக இருக்க போகிறது 12,193. ஸோ மார்க்கெட் மண்டே ஓப்பனுக்கு மேல் நம்ம மிட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிடுனா என்ட்ரி டு கால் ஆப்ஷன்ஸ், இதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் என்ட்ரி டு புட் ஆப்ஷன்ஸ். இது ரொம்ப நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது மார்க்கெட்டோட ஓப்பன் தான். ஓப்பன் வச்சு தான் ஃபர்தராக நம்ம ரேலி என்ன அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணவே முடியும். நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ பர்ஃபெக்டான நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டான ஒரு டைமில் கரெக்டான ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா மண்டே மிட் கேப்பும் எக்ஸ்பிரி இருக்குது. அதனால் ப்ரீமியம் டிகே இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்கும். நம்ம எப்படி குறைச்ச ப்ரீமியம் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் 10 to 10:30 அது ஓப்பனிங்கில் போட்ட லோ நியர்பை லோக்கிட்ட வரும். அதை வச்சு ட்ரேட் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். ஸோ மார்னிங் போட்ட லோவை கட் பண்ணிச்சுன்னா ஆப்போசிட் சைட் போகிறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.